எங்க ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கிறப்ப திடீர்னு பிளேக் நோய் பரவிடுது. ராஜா தான் அந்த நோய்க்கு ஆளா சாகுறான். அப்ப அந்த ராணி யார பத்தியும் கவலைப்படாம இங்க இருக்க ஒரு ஹைட்டான டவர்ல போய் வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த நோய் காத்துலயும் பரவும் அவளுக்கு தெரியாது. சீக்கிரமாவே அவளும் செத்து போயிடுறா. பல வருஷங்கள் கழிச்சு அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த டவரை தேடி வர்றாங்க. அப்ப அண்ணன் மட்டும் அந்த டவர் மேல ஏறான். கொஞ்ச தூரம் போனதுமே ஸ்லிப் ஆகி விழ போறான். நல்ல வேலையா இங்க இருக்க விண்டோவை பிடிச்சு ஒரு வழியா அந்த டவர் உள்ள போயிடுறான். அதுக்குள்ள போனதுமே சுத்தி முத்தி பாக்குறான். எங்க பார்த்தாலும் ஒரே அமானுஷ்யமான விஷயங்களாவே இருக்கு. அப்ப இங்க இருக்க ஒரு கட்டில் மேல அவன் தெரியாம அடிச்சிடறான். பார்த்தா அந்த ராணியோட பாடி இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காக்கா அந்த ராணியோட வாயில ஒரு பீனை போடுது. உடனே அந்த ராணி அசைய ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சவன் இங்க இருக்க கண்ணாடியில் அடிச்சு ஸ்டன் ஆகி நிக்கிறான். அப்ப ராணி கண்ணாடி உள்ள இருந்து அவனை மயக்க ஆரம்பிக்கிறா. அது எல்லாமே இல்லூஷன் தெரியாம அவனும் அப்படியே நிக்கிறான். நல்ல வேலையா அவன் தம்பி எரிஞ்ச கல்லு பட்டு அந்த கண்ணாடி உடைஞ்சிருது. அப்பதான் அவனுக்கு சுய நினைவே வருது. அதுக்கப்புறமா ராணியோட முகத்துல விரிசல் விட ஆரம்பிச்சு அந்த கண்ணாடி மொத்தமா வெடிச்சு சிதறிடுது.